ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்ன வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ 1 or 2 ஹவர்ஸில் போடுறேன்னு சொல்லிட்டு 1 day 2 days எடுத்துக்கிட்டேன். சாரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபைனல் பார்ட். ஹெட்ஃபோன் இல்லாதவங்க ஹெட்ஃபோன் எடுத்து போட்டு கேளுங்க. ஏன்னா இதை வந்து ஹாட் ஸ்டாண்ட் வீடியோவாக இது முடிக்க போகிறேன் நான். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நீங்களும் கிளம்பி போயிட்டுருப்பீங்க, அப்படியே தான் அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகும். ஜங்குக்கு அன்றைக்கி நைட்டே வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. என்னடா இங்கே பக்கத்தில் ஊற்றி படுத்துருப்பாளே, அவளை ஆளை காணவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ நாள் ஜங்குக்கு பக்கத்தில் தான் படுத்துருப்பீங்க. இப்போது உங்கள் பெட்டில் திரும்பி படுக்கும்போது அந்த இடத்துல ஜங்குக்கு இல்லாதவே உங்களுக்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக்கை நினச்சிக்கிட்டே அப்படியே அன்றைக்கி தூங்கிடுறீங்க. எப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகி பார்க்குறீங்க, ஒரு 7 o'clock தான் ஆகிருக்கும். சரி, ஓகே, ஜங்குக்கு வந்து என்ன சாப்பிட போகிறாருன்னு சொல்லிட்டு மெய்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு மெய்டு ஃபோன் பண்ணுறீங்க. அப்போ வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கவே அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது வேணாம், நீங்கள் வந்து பேன் கேக்கும் பனானா மில்க் ஷேக்கும் கொடுத்துருங்க அவருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகேம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னதும்மா அப்படின்னு கேட்கவே அந்த மெய்ட்கிட்ட வந்து சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, நீங்களே பண்ணதாக இருக்கட்டும், நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்லிடாதீங்க ஜங்குக்கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் குக் பண்ணிடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஃபுல்லாக காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு கீழே வரவே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் பிளேட் பார்த்ததும், என்ன எனக்கு ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சதாக செஞ்சுருக்கீங்க, யார் சொன்னா அப்படின்னு கேட்கவே அது வந்து மெய்டு வந்து அது வந்து சார் அப்படி நிற்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துடுது ஜங்குக்கு. நீங்கள் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கால் பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாரு. நீங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டீங்க. இங்கே ஜெமீன் கூட தான் வரீங்க. ஜங்குக்கு உங்களுக்காகவே வந்து சீக்கிரமாக கிளம்பியிருப்பார், காலேஜில் உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் உங்களை பார்க்காம. அதனால் வந்து காலையில் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்திருப்பார். அப்போ தான் நீங்கள் வந்து ஜிம்மின் கூட வர்றதை பார்த்து, இவன் ஏன் இந்த ஜிம்மின் கூடவே ரொம்ப ஓட்டிக்கிட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ஏன் இவங்க வந்து க்ளோஸாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசலான்னு வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து ஜிம்மின் கூட வரவே அவர் ரொம்ப பொசிட்டிவ் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பாரு பேசாமையே. நீங்களும் ஜங்குக்கை தேடி இருப்பீங்க, இங்கே எங்கன்னா இருக்கிறாரான்னு சொல்லிட்டு. உங்கள் கண்ணில் படாதவே சரி, ஓகே, கிளாஸில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு ஆகிட்ருப்பீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகும். லன்ச் பிரேக்கில் தான் நீங்கள் எல்லாருமே ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்போயும் ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி, ஓகே, மார்னிங்லேருந்து பார்க்கல, நம்மளை தேடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காராரு பிளேட் எடுத்துக்கிட்டு. அப்பயும் நீங்கள் வந்து ஜங்குக்கை கண்டுக்கவே இல்லை. ஜிமின் மியா கூடவே நீங்கள் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன இவ நம்மளை மிஸ்ஸே பண்ணல போல், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களை பார்த்தே தான் ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி சாப்பிட்டுட்ருப்பாரு. இதை வந்து ஜிம்மி நல்லாவே நோட் பண்ணுறாரு. காலையில் அவர் உங்களை பார்த்துட்டு இப்படி போனதும் நோட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து அவர் பிஹேவியர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி தான் இருக்கார். அப்போ ஜிம்மின் வந்து அப்போ ஜங்குக் சாருக்கு வந்து வைன் மேலே இருக்குது, ஆனால் அவர் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசி சிரிச்சிட்டு இருப்பான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் கிளாஸ் தான் இப்போ வருது. இப்போ ஜங்குக்கும் கிளாஸ்க்குள்ளே வராது. எல்லாருமே அவருக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு உட்காருங்க. அப்போ ஜங்குக் வந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் வந்து அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு உட்காருறீங்க. ஆனால் அவரு கூட ஐ கான்டாக்டே மேக் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன இவ நம்மளை நோட்டீஸ் கூட பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே டைமாக ஸ்கிப் ஆகுது. கிளாஸோட மிடில் தான் அப்போ அந்த சுமி சொல்லியிருந்தேன்ல ஜங்குக்கோட எக்ஸ், அவங்க வராங்க. வந்தது மியா பார்த்துட்டு, இவ்வளோ நாளாக வராமல் இருந்தா இப்போ திரும்பி வந்து அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, அங்கே பாரு திருப்பி வந்து ஜங்குக்கிட்ட வழிஞ்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து உங்களுக்கு அது நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு எதுக்கு தான் இப்போ வந்தால், இவள் வராமல் கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், இப்போ திரும்பி வயிற்றுச்சலை வாரி போடுறதுக்குனே வந்துட்டாடி இவ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுமி வந்து ஜங்குக்கிட்ட போய், ஜங்குக்
சார் அப்படின்னு கூப்பிட்றா. அப்போது ஜங்குக் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சர்க்குலர் வந்திருக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு சடனாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அந்த சுமி வந்து முறைச்சிட்டு இருக்கதை வந்து பார்த்துட்டாரு. அப்போ ஜங்குக் நினைக்கிறேன், ஆஹோ அப்போ மேடம் கூட பொசசிவ் ஆகுமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சர்க்குலரில் சைன் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறாரு. என்ன சார்னு கேட்கவே எல்லோரும் வந்து இப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பாருங்கள், நம்ம லெசனை நம்ம கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இதை சொல்லிவிட்டு ஜங்குக் வந்து அவரோட சேரில் போய் உட்காராரு. சேரில் உட்காந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அப்போ மியா வந்து உங்ககிட்ட வந்து என்ன வயன் பொசிட்டிவ் ஆகுறியான்னு சொல்லிட்டு உங்களை வந்து சும்மா டீஸ் பண்ணிகிட்ருக்கா. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு முறைச்சி பார்க்குறீங்க. அப்போ அந்த டைமில் ஜங்குக்கும் உங்களை தானே பார்த்துருப்பாரு. உங்களை வந்து என்னன்னு சொல்லிட்டு அந்த ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்பாரு. அப்போ நீங்கள் வந்து உடனே கீழே குனிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்படியே தான் நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஜங்குக்கும் அந்த வீட்டுக்கு போயிட்டுருப்பான். இப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. எக்ஸாம்ஸும் வருது. எக்ஸாம் டைமில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே பேச ட்ரை பண்ணல. நீங்களும் வந்து ஜங்குக்கிட்ட பேசலை. ஆனால் மேட்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுப்பீங்க, ஜங்குக் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. இப்படியே வந்து டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் இது முடிஞ்சால் காலேஜ் கம்ப்ளீட்டட். ஸோ வந்து அதுக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி காலேஜில் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வந்து மார்னிங் எக்ஸாம் முடிஞ்சு ஈவினிங் தான் வந்து பார்ட்டி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் ஹாலில் தான் இருக்கீங்க. ஜங்குக் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து கேட்குறாரு, எல்லோரும் இப்போ எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் சார்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களை பார்த்து தனியாக ஆல் த பெஸ்ட் வேறு சொல்கிறாரு. நீங்களும் வந்து தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் எக்ஸாம் நல்லாவே எழுதுறீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க எக்ஸாமு. இப்போ வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் தான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, மியாவும் வரணும் ஜிமின் வரணும்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்ததும் வந்து மியா வந்து ஃபஸ்ட்டு கேட்குறா, ஒயன் என்ன காஸ்டியூம் போட போகிற அப்படின்னு கேட்குறேன். மியா நான் சாரீ தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீ நான் போட போகிற மியா அப்படின்னு. அப்போ வந்து என்னோடய அவுட்ஃபிட் நான் ஒன்றும் முடிவு பண்ணல, ஆனால் நான் என்ன போட்டுருந்தே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நான் வந்து உன்னோட வீட்லேயே வந்து ரெடி ஆகுறேன், நம்ம காலேஜுக்கு ஒன்றாவே கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே ஏன்னா ஜிமின் நீ வந்து எங்கள் 2 பேருமே பிக்கப் பண்ணிக்கோ என் வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே மியா அப்படின்னு சொல்லிடுறா. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு ப்ரிட்டியான சாரீ கட்டியிருக்கீங்க. இப்போ மியா உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. வயன் செம்மையாக இருக்கிற வயன், இங்கே பாரு ஜங்குக் சார் பார்த்ததும் விழுந்துட போகிறாரு உனக்கு அப்படின்னு சொல்கிறா. சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நீ என்ன ட்ரெஸ் போட போகிற எனக்கு தெரியல வயன், பேசாம நானும் உன்ன மாதிரி எதுனா சாரீ எடுத்து போட்டுக்குவா அப்படின்னு கேட்குறா. இல்லை மியா நீ வேறு எதுனா ட்ரை பண்ணு, சாரீ உனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போடுறதுனால உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போடுறா. இப்போ ஜிமின் தான் வெளியே வந்து ஆர்டர் நடிச்சிட்ருக்காங்க. அப்போது நீங்களும் மியாவும் போகிறீங்க. ஜிமினுக்கு வந்து 2 பேரும் எப்படின்னா சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க 2 பேருமே. ஜிமினும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. மியா சொல்கிறா, ஏய் ஜிமின் என்னடா இன்னைக்கு எப்பயும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுற அப்படின்னு கேட்குவேன். அப்படியா மியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ப்ளஷ் பண்ணுறான் ஜிமின் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்கிறேன். வயன் உன்னோட சாரீ கூட ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்கள் 3 பேர் அவுட்ஃபிட்டும் நான் வந்து கொடுக்குறேன், அதுதான் நீங்கள் போட்டிருக்கீங்க. சரி அப்படியே காலேஜுக்கும் போகிறீங்க. காலேஜ் போனதும் எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக ரெடியாகி போயிருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் வந்து அப்போ தான் வந்திருப்பார். அப்போ ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரு. அவர் ஏன் பொண்டாட்டி அழகு தாண்டா அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஆனால் அப்படி தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்கன்னு. அப்போது வந்து எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துரத்தி விட்டுடுறாரு.
இதை வந்து ஜிம்மின் நோட்டீஸ் பண்ணிட்டான். அப்போ ஜிம்மின் வந்து இவர் இன்னும் கொஞ்சம் பொசிட்டிவ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. இப்போ மியா வந்து அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா எங்கேயோ போகிறா. சரி ஓகே அவள் போட்டோன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சரி வா நம்ம இங்கே பேரை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதை வந்து ஜங்குக் பார்த்துட்டு இவ தெரிஞ்சு பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்ணுறாளா, இவ வேணும்னு என்னை பொசிட்டிவ் ஆக்கலான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாரு. இப்போ எதனா பண்ணி உங்களை பிரித்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு போகிறீங்க. என் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி ஓகே ஜிம்மின் கூப்பிட்றாங்களோ உடனே நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்களும் போகிறீங்க உனக்கு அப்படின்னு சரி ஓகே போய் என்ஜாய் பண்ணட்டும்னு ஜங்குக்கும் விட்டுறாரு. அப்போ வந்து ஜிம்மின் வந்து இங்கே பாரு இந்த ஃபோட்டோஸ் பாரு அந்த ஃபோட்டோஸ் பாருன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவர் கூடவே வச்சுக்கிறாரு. இப்போ ஜங்குக்கும் வந்து அவர் கேபின் போயிருப்பாரு. இவன் என்னதான் இவன் நம்மளை வாங்கிட்டே பேச விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேபின் போயிருப்பாரு கோவமா. அப்போது நீங்கள் உங்களை பார்த்தா என்ன ஜிம்மின் என்ன எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்கவே அது ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கி மியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உண்மையிலே நீ மியாவை லவ் பண்ணுறியா, என்கிட்டே மறைச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி சரி விடு எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்கவே ஜிம்மின் வந்து அவனுக்கு பாக்கெட்லேருந்து ஒரு ரிங்கை எடுத்து காட்டுறான். ஜிம்மின் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இந்த ரிங்கு, நீ கன்ஃபார்மாக மியா வந்து நோனே சொல்ல மாட்டா உனக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே இந்த மியா எங்கே போனானே தெரில, சரி வெயிட் பண்ண வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மியா வரதுக்காக. அப்போ மியாவும் வந்துடுறா. மியா எங்கே போனேன் ஏன் இவ்வளோ லேட், அதை ஒன்றும் இல்லை என் ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா இப்போ வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜங்குக் உங்களை தான் தேடுறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை ஜிம்மின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாரு ஃப்ளீட்ஸ் வந்து இங்கே இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே சாரியை வந்து கீழே வந்து உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு இவன்னா இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு, ஏன் இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு இனி அவன் சரி பண்ணிவிட்டு ஏஞ்சிக்கிறான். அப்போ வந்து தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸை வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணுறீங்க. ஜிமினும் சிரிக்கிறாரு. சரி அங்கே பாருங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. அப்போ நீங்களும் வந்து ஜிம்மி பார்த்து சிரிக்கிறீங்க, பொசிட்டிவ் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்களே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை உங்கள் கிளாஸ்மேட் ஜாக்சன் தான். ஜாக்சன் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏன் அப்படின்னு ஜாக்சன் சொல்கிறான். என்ன இது சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல ஜாக்சன் எது வந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்றீங்க. சரி ஓகேவா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதை சொல்லணும்னு வருவேன், ஆனால் எனக்கு பயமாக இல்லை என்ன சொல்லுதுன்னு தெரியல, ஆனால் நான் சொல்லாமே போயிடுவேன், உங்ககிட்ட வெளில வருவேன் நான் சொல்லாமே போயிடுவேன். ஆனால் இப்போ வந்து எந்த தைரியத்தில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல, ஆனால் இது சொல்லாமல் விட்டுட்டுனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு தோணுது, அதனால தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜாக்சன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஐ ரியலி லவ் யூ, நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன், இது நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்ககிட்ட சொல்லணும்னு, சொல்லறதுக்கான டைமே வரல, ஆனால் இப்போ சொல்லலைன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிவிடுவேன், அதனால தான் என்னை இப்போ சொல்கிறேன், ஐ ரியலி லவ் யூ சொல்லிட்டு உங்களுக்கு நீல் டவுன் பண்ண மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு ஏஞ்சிடுங்க ஜாக்சன், என்னால் உங்களுக்கு ஓகேலாம் சொல்ல முடியாது, ஐ ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போது ஜாக்சன் ரீசன் சொல்லுவேன் ஜிமின் உடனே சொல்கிறான், அவள் உனக்கு ஓகேலாம் சொல்ல மாட்டா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜாக்சன் வந்து ஜிமினை முறைச்சி பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். என்ன ஜாக்சா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதும் அவள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொன்னேன், இப்போ என்ன அக்செப்டே பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணுறாங்க.
ஜாக்சன் வந்து கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே வந்து உங்கள் பக்கம் பார்த்தோன்னா வச்சுக்கேன், ஏய் ஜங்குக் சார் உன்னே பார்த்துட்டு இருந்தாருடி அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. அப்படியே அடி அப்போ அவன் ப்ரப்போஸ் பண்ணதும் பார்த்துருப்பாருல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மியா அப்படின்னு சொல்லி, எதுக்கு வேணும் பயப்படுற, அதுக்கெல்லாம் எதுவும் பயப்படாத, அவர் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் அவனுக்கு ஏதோ ஒன்றும் சொல்லிட்டு வந்துட்டல அப்படின்னு மீன் சொல்கிறான். நோ தான் சொன்னேன், ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிமினோவையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ வந்து வா டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களை வந்து டான்ஸ் பண்ண இட்டுட்டு போயிடுறாரு. ஜிமின் நல்லாவே நோட்டீஸ் பண்ணியிருப்பான். உங்களுக்கு வந்து ஜாக்சன் ப்ரப்போஸ் பண்ணதை ஜங்குக் பார்த்துட்டு எவ்வளோ அவர் கண்ணிலே அவ்வளோ எரிச்சிடுற மாதிரி பார்த்தாரு ஜாக்சனை. இதெல்லாம் ஜிமின் நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பொசிசிவ் ஆக்கினா போதும், ஜங்குக் சாரே வந்து எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா க்ளோஸாக இழுத்து ஆடுறாரு. ஜிமின் இப்படி ஆடுறதை பார்த்து ஜங்குக்கு சுத்தமாக தாங்கலை, ஃபுல்லாக ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே நின்று உங்களையும் ஜிம்மினும் முறைச்சி பார்த்துட்ருக்காரு நீங்கள் டான்ஸ் ஆடுறது. அப்போ வந்து அவர் பக்கம் வந்து ஒரு வெயிட்டர் வந்து சார் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை கொடுக்குறாரு. அவரும் அவருக்கு இருந்த டென்ஷனில் வந்து ஃபுல்லாகவே குடிச்சிடுறாரு. குடித்ததுக்கப்புறம் அவர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. கேபின் போகிறாரு. கேபின் போயிட்டு ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக வந்து இருக்கிற. இப்போது அப்படியே அந்த வெயிட்ரஸ் இருக்காங்கல்ல, ஜங்குக் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்களே, அவங்கக்கிட்ட அந்த சும்மி வந்து பேசுகிறா. இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டிங்களா ஜூஸ்? மேம் கொடுத்துட்டோம், அவரும் ஃபுல்லாக குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, சரி ஓகே போங்க, இதுதான் அவங்களுக்கான மணி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறா. இப்போ சும்மி நேராக வந்து ஜங்குக்கோட கேபின் தான் போகிறா. அங்கே ஜங்குக் வந்து ஒரு மாதிரி அவர் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அவர் வந்து 2-3 பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வந்து முடியாமல் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு சும்மி போயிட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றா. அப்போது ஜங்குக் வந்து இப்போ நீ எதுக்குள்ளே வந்த, வெளிப்போ, என் முதல்ல இங்கேருந்து வெளிப்போ அப்படின்னு சொல்கிறான். என்ன ஜங்குக், என்னை ஏன் வெளியே போகணும்னு சொல்கிற? நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்கள் அப்பா பண்ணதும் தப்பு தானே ஜங்குக். எனக்கு காசு கொடுத்து உன் லைஃப்லேருந்து போக சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு கொண்டுடுவேன்னு மிரட்டினாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்கிறா. இப்படி சொல்லிக்கிட்டே அவள் வந்து ஜங்குக் கிட்டவெல்லாம் போகிறா. ஜங்குக் வந்து ஹெவியாக ப்ரீத் பண்ணி அவள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போது சுமி வந்து ஜங்குக் லேப்லேயே டபுள் சைடு லெக் போட்டுட்டு உட்காடுறா. உட்காந்து ஜங்குக் ஆல்ரெடி 2-3 பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பார்ல, அவரோட நெக்லேருந்து செஸ்ட்டு எல்லாம் அவள் கையை வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கா. ஜங்குக் லைட்டாக மூவ் பண்ணுறாரு. அப்போ அவள் கையை அப்படியே ஜங்குக் செஸ்ட்லேருந்து ரப் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட லோவர் பார்ட்டில் கை வைக்க வர, அதை ஜங்குக்கை வந்து உடனே அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீ சொல்கிறதுலாம் நான் கேட்பேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு சும்மி வந்து தள்ளி விட்டுட்டாரு. சும்மி உடனே ஜங்குக் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்கவே, நீயே ஒரு பிட்ச், நீ சொல்கிறத நான் கேட்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு இன்னொரு வாட்டி என் க்ளோஸ் ஆகிறது, இந்த டேப்லெட் போடுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கணும்னா வச்சுக்கேன், அதோடு நீ நேராக போய் கம்பி எண்ண வேண்டியது தான், இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசின மாதிரி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. சும்மி பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறா. அப்போ போன ஜங்குக் திரும்பி வந்து சும்மிக்கு ஒரு ஸ்லாப் விட்டுட்டு போகிறாரு. சும்மி இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற ஜங்குக் அப்படி ஒரு ரியாக்ஷனில் அவள் பார்க்குறா. அப்போ வந்து இது வந்து என்னை செட்யூஸ் பண்ணணும்னு நினச்ச பாரு, அந்த நினச்சதுக்காகவே நான் உன்னை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உன்னை அடி வைக்கிறாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லவே, இது நீ என்னை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ண பாரு, அதுக்கு இந்த அடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போய் பார்த்தா இன்னும் நீங்கள் வந்து ஜிம்மின் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இவளை நான் என்ன பண்ணுறது, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக என்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணலாமல் ஒன்றையும் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணா. இப்போ நானே அவகிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவள் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகாமல் அந்த ஜிம்மின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. இவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கும்போது தான் அங்கே வந்து நம்ம ஜாக்சன் வராரு. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணார்ல, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணது கோவத்தில் வந்து அவர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண வராரு. அப்போ வந்து ஜிம்மின் சொல்கிறாரு, ஜாக்சன் இங்கேருந்து போயிடு மரியாதையா, அவள் தான் உனக்கு நோ சொல்லிட்டால, நீ எதுக்கு நீ அவளுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லவே, அப்போ வந்து
ஏய் நீ என்ன சொல்கிறது அதை அவள் சொல்லட்டும், அவள் எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு அப்போ ரீசன் சொல்லட்டும், நீலாம் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு ட்ரங்கன் வாய்ஸ்லேயே பேசுகிறாரு ஜாக்சன். அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஜாக்சன் எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, ஓன் எனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு ரீசன் இருக்கும்ல, அதை சொல்லுவேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்சன் நீங்கள் போங்க ஜாக்சன், ஏன் ஜாக்சன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் சாஃப்டாக பேசிட்டு இருக்கீங்க, பிடிக்கலன்னா ரீசன் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறேன், நீ அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற, மீதியை போயிடுன்ற, என்ன போயிடு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிம்மினுக்கு செம கோவம் வந்து ஜாக்சன் ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. அங்கே அப்படியே ஃபைட் போகவே இங்கே ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. உங்கள் கையை பிடிச்சி இழுத்ததும் அவர் அங்கே ஃபாஸ்ட்டாக வந்து முதல்ல நிறுத்துங்க, இதனா காலேஜ்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் கூட உங்களால் நிம்மதியாக பண்ண முடியாதுல்ல, எல்லாத்துலேயும் உங்களுக்கு சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நாங்கள் இல்லை சார் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவே, ஜிமின் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஜாக்சன் ஒழுங்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போ இங்கேருந்து, ஜிமின் நீயும் போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து இது பண்ணி விட்டுறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜாக்சன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்ததும் உங்களுக்கு வந்து பயமாயிட்ருக்கும். நீங்கள் வந்து அந்த நர்வஸ்லேயும் நீங்கள் வந்து அங்கே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து மியா பார்த்துட்டு, மியா ஒயனுக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி மியா சொல்கிறா. இல்லை மியா நீ ஒயின் கூடவே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒயனுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ஜங்கு. ஏன்னா அதை குடிச்சிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கு செம கோவம் வருது. ஏன் ஒரு வார்த்தை நான் மேரிடு எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொன்னால் என்னவா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஃபங்க்ஷன் எல்லாமே முடியுது. ஜிமின் மியா நீங்கள் 3 பேர் நின்றுட்டுருக்கீங்க பார்க்கிங்கில். இன்னுமே பயத்தில் தான் இருக்கிறீங்க. பயத்தில் உங்கள் கையில் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்குது. அப்போ மியா தான் ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இது பண்ணி உங்களை ஹக் பண்ணுறா. அப்போது ஜிமின் வந்து மியா நீங்கள் உள்ளே போய் உக்காரு, நமக்கு வந்து ஜங்குக் சார் கூடவே வந்து ஒயனை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக் எங்கன்னு பார்க்குறான். அப்போது வந்து ஜங்குக்கு பார்க்கிங்கில் தான் இருந்திருப்பார். அப்போது ஜிமின் வந்து ஃபாஸ்ட்டாக ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் சார் நீங்கள் ஒயனை மட்டும் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படின்னு ஒன்று மட்டும்தான் சொல்கிறாரு. ஓகே சார் நான் போய் ஒயனுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கேருந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன ஜிமின் என்ன ஆச்சுன்னு கேட்கவே, அதுக்கு வந்து ஜிமின் சொல்வேன், நான் ஜங்குக் சார் கிட்ட பேசிட்டேன், நீ போய் ஜங்குக் கூடவே வந்து வீட்டுக்கு போயிடுவேன், நானும் மியாவும் வெளியே போகிறோம், இந்த மாதிரி மியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே ஆல் த பெஸ்ட் ஜிமின் ப்ரப்போஸ் பண்ண அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹக் பண்ணுவீங்க ஜிமினை. அப்போ ஜேக்கே பார்த்துட்டு மறுபடியும் என்னை விருப்பத்துறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் பொசிவ் ஏறிட்டு தான் இருக்கணும், வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் தான் இருப்பார். இப்படியே நீங்கள் போவீங்க கார்கிட்ட, பேக் சைடு ஏற போடுவீங்க. அப்போ ஜங்குக் நானும் உனக்கு டிரைவரா, முன்னாடி வந்து ஏறுவா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இவருக்கு என்னாச்சு, இவர் ஏன் கோவமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் முன்னாடி போய் உக்காந்துடுவீங்க. அப்போது வந்து உட்காந்ததும் நீங்கள் வந்து சீட் பெல்ட் போட மாட்டீங்க. சீட் பெல்ட் போடு, அதை வேறு தனியாக சொல்லணுமா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் வந்து சீட் பெல்ட் வந்து இழுக்குவீங்க, ஆனால் வரவே வராது. நீங்கள் வந்து உடனே ஜங்குக்கு என்ன ஒயன் உனக்கு சீட் பெல்ட் போட இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது வரவே மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி கொஞ்சம் இடம் விடு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இழுப்பார். அது வராது. சரி வராது. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸாக வந்து அவரை வந்து இழுத்து வந்து நல்லா இழுத்து சீட் பெல்ட் போட்டுருவார். போட்டுட்டேன்னு சொல்லிட்டு உங்களை பார்ப்பார். அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுவார் உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறேன்னு. அப்படியே அவருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்படியே அவரோட ஐஸ் வந்து உங்கள் லிப்ஸ்க்கு போகுது. நீங்கள் வேறு பயத்தில் உங்கள் லிப்ஸை வந்து லிக் பண்ணுறீங்களா, அதை வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது அப்படியே அந்த கிஸ் வந்து ஒரு 2 minutes போகுது. அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம இன்னும் காலேஜ் பார்க்கிங்கில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து லைட்டாக ஜங்குக்கை புஷ் பண்ணுவீங்க. ஜங்குக் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு வயன் புஷ் பண்ணுறேன்னு அப்படிங்க, சார் நம்ம காலேஜில் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறாரு. உங்களுக்காக ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இப்போ என்னடா ஆச்சு, இப்போ என்ன பண்ணோம், நம்ம கிஸ் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்லேயே இருக்கீங்க. பார்த்தா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க.
ஜங்குக் ஃபாஸ்ட்டாக காரை பார்க் பண்ணிவிட்டு உங்கள் பக்கம் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அதே ஷாக்கில் தான் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. வா வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் காரை விட்டு இறங்கினதும் உங்களை வந்து லிஃப்ட் பண்ணிக்கிறாரு பிரைடல் ஸ்டைலில். உங்களை தூக்கிட்டு போய் அந்த டோர்கிட்ட நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சு வயன் பாஸ்வேர்ட் போடு அப்படின்றாரு. நீங்களும் பாஸ்வேர்ட் போடுறீங்க. உங்களை அவளை கீழே விடவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து ஜங்குக் சார் என்னை விடுங்க, என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வயன் கம்னு வா வயன், என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மேலே ரூமுக்கு தான் இட்டுட்டு போகிறாரு. மேலே ரூம் போயிட்டு உங்களை தான் பெட்டில் த்ரோ பண்ணுறாரு. த்ரோ பண்ணிவிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப ஹார்ஷாகவே கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் சார் இருங்க இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்லாம் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஒரு புஷ் பண்ணிவிட்டு ஏஞ்சி உட்காடுறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜங்குக் வந்து நீ என்னோடய ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுவார். நீங்கள் திருப்பியும் ஜங்குக்கை வந்து புஷ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுவாக இருந்தால் மட்டும் போதுமா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு லவ் வேணும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் ஐ ரியலி லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிடுவார். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து மியா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ என்னை 3 இயர்ஸாக லவ் பண்ணது, அப்புறம் நீ ப்ரப்போஸ் பண்ணப்போ வந்தப்போ என்ன நடந்துச்சோ அதை எனக்கு சொன்னா, எல்லாமே என்கிட்ட மியா சொல்லிட்டா. அதுக்கு அவள் சொல்லுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை வந்து ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்போ அம்மா வீட்டுக்கு போனியோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஐ ரியலி லவ் யூ ஒன், இப்போ எனக்கு பணத்துக்கு பெர்மிஷன் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் வாயே திறக்கல. நீங்களும் வந்து ஜங்குக்கை வந்து பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படியே வந்து உங்கள் நெக்லாம் பிடிச்சி பைட் பண்ணி ஹிக்கி மார்க்ஸாக கொடுக்குறாரு. நீங்கள் வந்து மூன் பண்ணுறீங்க. சார் பொறுமையாக பண்ணுங்கள், வலிக்குதுங்க, என்னை வந்து ஜங்குக்குன்னு கூப்பிடுவேன், சாருன்னு கூப்பிடாது அப்படின்னு சொல்லிடுமா. அப்போ நீங்கள் வந்து ஓகே ஜேகே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி வந்து அவர் உங்கள் மேலேருந்து ஏஞ்சி உங்களையும் எழுப்பி நிற்க வைப்பார். கீழே அவரை நிற்க வச்சுட்டு உங்களை வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்களும் பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து அவர் வந்து உங்கள் சாரீ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவார். இப்போது நீங்கள் வந்து வெறும் ப்ளவுஸும் அப்புறம் இன்ஸ்கர்ட்டோடு தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் கையை எடுத்து அவனோட ஷர்ட்டில் வைக்கிறான் ரிமூவ் பண்ண சொல்லி. இதெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டே தான் செய்கிறான். நீங்கள் கிஸ் பிரேக் பண்ணவே இல்லை. நீங்களும் ஜங்குக்கோட ஷர்ட் ஃபுல்லாகவே கட்டிடுறீங்க. ஜங்குக்கு அவனோட ஷர்ட்டை த்ரோ பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள் ப்ளவுஸில் தான் கை வைக்கிறான். உங்கள் ப்ளவுஸும் ஃபுல்லாகவே கட்டிடுறான். உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே இன்ஸ்கர்ட்டில் தான் கை வைக்கிறாரு. கையை வச்சுட்டு ஃபுல்லாக அந்த இன்ஸ்கர்ட்டும் கைட்டு தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்களை வந்து பெட்டில் வந்து புஷ் பண்ணிவிட்டு அவர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்காரு. ஜேகே அப்படியே அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட இன்னரும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் நெக்கில் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவனோட கை அப்படியே உங்கள் பேக் சைடு போய் உங்கள் இன்னரும் அன்கிளிப் பண்ணி அதையும் தூக்கி போட்டுட்டு உங்கள் 2 செஸ்ட்டும் பூச்சி ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ சொல்கிறேன், ஏய் வயன் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஜேகே வலிக்குது ஜேகே பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாக பண்ணுவெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் செஸ்ட்டை தான் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் கடிக்கிறாரு, ஒரு பக்கம் ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களால் ப்ளஷர் தாங்கவே முடியல. அப்படியே பொறுமையாக உங்கள் ஸ்டொமக் கிட்டே போய் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணி அங்கேயும் நிறையா ஹிக்கி மேக் பண்ணுறாரு. உங்கள் ஹிப் சைடு போயிட்டு அங்கே வந்து கடித்து பைட் பண்ணுறாரு. பைட் பண்ணி அங்கே ஒரு ஹிக்கி கொடுத்துட்டு, நீ சாரி கட்டும் போது நீ மேலெலாம் எழுதி கட்ட மாட்டியா ஏனும் ஹிப்பு எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு எவ்வளோ பொசிட்டிவ் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைட் பண்ணுறாரு. செக்கே போதும் செக்கே அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு கீழே இருக்கிற இன்னரும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே அங்கே செக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, பைட் பண்ணுறதுன்னு சொல்லி அங்கேயே 5 மினிட்ஸ் வந்து உங்களை ரொம்பவே ப்ளஷர் கொடுக்குறாரு உங்களுக்கு. இப்போ வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்கள் பாட்டில் வந்து ரப் பண்ணுறாரு அவர் பாட்டை வச்சு.
இப்போ லைட்டாக இன்சர்ட் பண்ணுறாரு. அது உள்ளவே போ மாட்டேங்குது. நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. ஏன் கத்தாத வேன் உள்ளவே போக மாட்டேங்குது. ஜேகே வலிக்குது ஜேகே, எடுத்துருங்க அப்படின்றீங்க. உள்ளே போகல, அதுக்குள்ளே ஏன்டி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் காலை அவரே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாரு. அவர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவர் ஃபுல்லாகவே இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே அப்படியே படுத்துட்டாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லி ஜேகே மூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே படுத்துட்டாரு. அப்போ வந்து இப்போ நான் மூவ் பண்ணவா அப்படின்னு கேட்பாரு. பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு பயங்கரமாக பெயின் ஆகும். ஜேகே பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஜேகே அதெல்லாம் கேட்காம அவன் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பான். இப்படியே தான் அந்த நைட் ரொம்பவே ஹார்ஷாக போயிருக்கும். ஜேகே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் தான் படுத்திருப்பார். அப்போ வந்து ஜேகே உங்களை வந்து அவனோட ஆர்ம்ஸில் படுக்க வச்சுப்பான். அப்போ ஜேகே கேட்பான், வலிக்குதா அப்படின்னு. எனக்கு ரொம்ப வலிக்குது, நாளைக்கு நான் ஏஞ்சி நடப்பேனா இல்லையான்னு கூட தெரியல. ஏன் ஜேகே இவ்வளோ ஹார்ஷாக பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஜேகே வந்து இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், பழகிக்கோ அப்படின்னு சொல்லுவான். போங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்போங்க. என்னடி போன்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணுற அப்படின்னு சொல்லுவான். கம்முன்னு இருங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஜேகே வந்து தூங்காத, ஒரு நிமிஷம் ஏஞ்சி உட்காருன்னு சொல்லுவாங்க. ஜேகே எனக்கு தூக்கம் வருது, விடுங்க ஜேகே நான் தூங்குறேன். ஆல்ரெடி டைம் பாருங்கள், இப்போ 3 o'clock ஆகுது, தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஏஞ்சி உட்காடுவேன், ஒன்றையும் ஆகிடாது ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லுவான் ஜேகே. சரி ஓகே என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு உட்காருவீங்க. அப்போது ஜேகே வந்து நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவனோட சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு போயிடும். நேராக கிச்சனுக்கு தான் போய் உங்களுக்காக ஒரு கேக் வாங்கி வச்சுருப்பான். ஆக்சுவலி அதில் உங்களுக்காக ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்பான். ஆனால் அவன் வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ பொறுமையாக ரூமுக்கு தான் வரலாம். ரூமுக்கு கேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி தான் வைக்கிறான். நீ இப்போ கண்ணை திற அப்படின்னு சொல்லவே நீங்கள் வந்து கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ரஃபிள் கேக் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஜேகே இது எப்படி உங்களுக்கு தெரியும், எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான கேக் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரியும் என்ன இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் கபோர்டு உள்ளே போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுப்பான். நீங்கள் வந்து என்னென்னு பார்ப்பீங்க. இப்போ எதுக்கு ஜேகே இந்த கேக், இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, ஒரு டைமண்ட் ரிங் தான் இருக்கும். ஜேகே இந்த ரிங் எதுக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் அந்த ரிங்கை எடுத்து அவன் கையில் வச்சுட்டு ஐ லவ் யூ நான் மேரேஜில் போட்ட ரிங் வந்து அது எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் போட்டேன். ஆனால் இப்போ போடுற ரிங் வந்து என் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து ஃபுல் லவ்வோடு போடுறேன். உங்கள் கண்ணு ஃபுல்லாகவே டியர்ஸாக இருக்குது. நீங்கள் அந்த டியர் ஐஸோட ஜேகேயை பார்க்குறீங்க. அவன் வந்து கை நீட்டுறான் உங்கள் கையில் ரிங் போடுறதுக்காக. நீங்களும் கை கொடுக்குறீங்க, ரிங் போடுறான். ரிங் போட்டதும் உங்கள் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு பெக் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜேகேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜேகே, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணதுக்கு வந்து உங்கள்கிட்ட சிசர் கொடுப்பான். வா ஜேகே நம்ம 2 பேர் சேர்ந்தே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஊட்டுறான் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்து ஜேகேக்கு வந்து கேக் ஊட்டுறீங்க. சரி ஜேகே எல்லோரும் டின்னர் போய் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, நீ எதுக்கு ஜேகே கேக்கை வச்சு ப்ரப்போஸ் பண்ண எனக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வந்து அது ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆன்ட்டிக்கிட்ட கேட்டேன் எனக்கு என்ன பிடிக்கும்னு. அவங்க தான் வந்து சொன்னாங்க அவள் ஒரு கேக் பைத்தியம், கேக் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவா, அதுவும் சாக்லேட் கேக்னால் அவளுக்கு ரொம்ப உயிர் அப்படின்னாங்க. சரி ஓகே உனக்கு ரொம்ப பிடிச்சதை வச்சு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த கேக் வாங்கினேன் உனக்காக அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே இது நீ ஃபுல்லாக சாப்பிட்றத நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்போ தூங்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாகு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. இதோடு நான் இந்த பாட்டை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எனக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. பை ஆர்மீஸ். நெக்ஸ்ட்டு ஜேகேவோட 2 ஷாட்டில் வந்து மீட் பண்ணலாம்.